ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நேச்சுரல் ஹேர் டை ரெடி பண்ணலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நரமுடிய நேச்சுரல் பிளாக் ஆக்கும். இது எப்படி போடணும், எதெல்லாம் வச்சு போடணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கெமிக்கல் ஹேர் டைனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஹேர் டை ஒன்றுமே பண்ணாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். அதனால் தைரியமாக போடலாம். இது நம்ம வீட்டில் இருக்க வளர்ந்த செடியில் இருக்கிறதான் எடுத்து பண்ண போகிறோம். இப்போது மருதாணி பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை நல்லா பறிச்சுட்டு கொப்பு கொப்பாக பறிச்சுட்டு அதை வீட்டில் நல்லா உருவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அலசிடலாம். நல்லா அலசி இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த மருதாணி இலைகளோட எதெல்லாம் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இது முடி கருப்பாக்கிறதுக்காக இதில் ஒரு 4-5 கிராம்பு போட்டிருக்கோம். லவங்கம் சொல்லுவோம்ல, அந்த கிராம்பு போட்டிருக்கோம். அது கூட இது அதை அரைக்கிறதுக்கு முன்னாலே போடலாம். கொட்டைப்பாக்கு, இந்த கொட்டைப்பாக்கையும் சேர்த்து போட்டு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா அரைச்சாச்சு. இந்த மருதாணியை நல்ல ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் முடியல போடணும். எண்ணெய் பிசுக்கோ அழுக்கோ இருந்ததுன்னா இது ஒட்டாது. அதனால் இதை போட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தலை குளிச்சிடலாம். இதுக்கு ஷாம்புலாம் போட வேண்டாம், வெறும் தலைக்கு குளித்தா போதும். அடுத்த நாள் அவுரி போடணும். அவுரியும் வீட்டில் வளர்ந்துருக்கு. நல்ல மழைக்கும் அதுக்கும் நல்லா செழுமையாக வளர்ந்துருக்கு. அதை பறித்து போடலாம். நம்ம தூள் வாங்கி போடுறதோடு இந்த செடியிலேருந்து பறித்து போட்டால் ரொம்பவே நல்லது. தூளில் கலப்படம் இருக்கலாம். அவுரின்னு நினச்சி வேறு செடியும் தூள் பண்ணி வச்சுருக்கலாம். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலையே இன்றைக்கி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது நல்லா பறித்து உருவி எடுத்துக்கணும். முதல்ல பறிச்சுட்டு வந்துடலாம். இது ஏற்கனவே நல்ல மழையில் குளித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை கழுவணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதனால் நல்லா பறிச்சுட்டு வந்துடலாம். வீட்டில் வச்சு நம்ம உருவி எடுத்துக்கலாம். மருதாணி போட்டிருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஹேர் ஒரு நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கும். நல்ல ஆரஞ்சாக ரெட்டிஷ் கலரில் இருக்கும், டார்க்காக. அது கூட அடுத்த நாள் இந்த அவுரியை இந்த மாதிரி நம்ம ஹேர் டை ரெடி பண்ணி போடும்போது அரைச்சி கொஞ்ச நேரத்துலேயே ஒரு நேவி ப்ளூ கலர் மாதிரி இந்த அவுரி மாறுறதை பார்க்கலாம். ஒரு ஊதா கலர் டார்க்காக மாறுறதை பார்க்கலாம். அந்த ஆரஞ்சில் இந்த ப்ளூ போய் உட்காரும்போது அது என்ன ஆகும், நல்ல பிளாக்காக தெரியும். அதனால தான் இந்த அவுரி அடுத்த நாள் போடுறது. வீட்டில் பறித்த மருதாணி இது நல்லா ஒட்டுங்கிறதுக்காக நான் ஒரு நாள் இரும்பு கடாயில் வச்சு ஊரெல்லாம் வைக்கவே இல்லை. அரைச்சி கொஞ்ச நேரத்துலேயே அது தலையில் அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் அவுரியுமே நல்லா உருவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுக்கும்போதே அதனோட கலர் எப்படி மாறுதுங்கிறது தெரியும். இதையும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. மருதாணியை பொதுவாக நான் ஓவர் நைட் வச்சுட்டு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா பிடிக்குன்றதுனால நான் அப்படியே போட்டாச்சு. ஆனால் அவுரி அந்த மாதிரி ஊற வைக்கக்கூடாது. அரைச்சி கொஞ்ச நேரத்துலேயே போட்டுருணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். நான் என்ன பண்ணேன், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு வேலையாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். பார்க்கும்போது அது கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ முதல்ல இது அவுரியான்றதை பார்க்குறது பாருங்கள். இந்த இலையை இப்படி இழுத்தா நல்லா கத்திரிக்கோலில் கட் பண்ண மாதிரி அழகாக கட் ஆகும். இதை காமிக்கிறதுக்காக தான் அதை நான் கட் பண்ணி காமிச்சேன். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவுரியை நல்லா அலசணும்னு அவசியம் இல்லை. நல்ல மழையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அலசாமலே போட்டேன். இது நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு பார்க்குறேன். அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். கலரே மாறிடுச்சு. அப்படியே இந்த ப்ளூயிஷ் க்ரீனாக இருக்குல்ல, அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இது ஃப்ரெஷ்ஷான அவுரின்னும் போது பாருங்கள் எப்படி இருக்குது. இதையும் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. உடனே தலையில் போட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு கத்தாழை ஜெல் வீட்டில் இருந்தது, ஒரு சின்ன பீஸ் இருந்தது. அதனால் அதை அப்படி கத்தியில் அப்படி வழித்து அதையும் கலந்துக்கிட்டேன். அது போடும்போது முடி ட்ரை ஆகாது, நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக அந்த சின்ன துண்டு கத்தாழை இருந்ததுனால நம்ம வேறு இருந்தால் நான் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தாழை ஜெல் இருக்குல்ல, ஆலோவேரா ஜெல் போட்டுக்கலாம். எதுனாலும் போட்டுக்கலாம். இது நான் சும்மா அப்படி சுரண்டி விட்டு அந்த இது வரும்ல, அந்த சதை பகுதியை வழித்து எடுத்து அப்படி போட்டு அதில் கலந்து
தலையில் போட்டாச்சு. தலையில் போடும்போது இதையும் வந்து நல்லா போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு பாருங்கள், அப்படியே அழகாக இருக்கும். எப்படியும் இயற்கைனா இயற்கை தான். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணும்போது அதனோட அழகே தனி தான். முடி நல்லா கருமையாயிடும். இதுவும் ட்ரையாக இருக்க ஹேரில் தான் போடணும். எண்ணெய் பிசுக்கு இருக்க ஹேரில் போடக்கூடாது. அப்படி போடும்போது ஏற்கனவே இருந்த இந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு மேலே இந்த ப்ளூ கலர் போய் கலந்து அது நல்லா பிளாக்காக இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும். தொடர்ந்து இது போட்டுக்கிட்டே வந்தால் 2 வாரத்துக்கு ஒருக்க போட்டால் போதும். போட்டுகிட்டே வரும்போது நம்ம முடியில் வெள்ளையே தெரியாது, கருப்பாகவே இருக்கும். இந்த மாதிரி அவிரிச்சு விதை கிடச்சிதுன்னா வாங்கி ஒரு தொட்டியில் போட்டு வைங்க. நானும் தொட்டியில் தான் போட்டு வச்சுருக்கேன். அழகாக வளர்ந்துருச்சு. ஆனால் உடனே வளரும்லாம் கிடையாது. நிறைய விதை போட்டோன்னா 1 2 செடி வளரலாம். அப்படி வளர்த்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அப்படியே பறித்து போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பவுடர்லாம் தேடி அலைய வேண்டாம். வீட்டில் மண் தொட்டியில் மருதாணியும் அவரையும் வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி செம்பருத்தி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம அப்பப்போ ஹேர் டை போட்டுக்கலாம், ஹேர் பேக் போட்டுக்கலாம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கருவேப்பிலை வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.